ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மேல் உள்ள ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடி விடுகிறார். இது ஊர் அனைவரும் அறிய அவர் பெயர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது. அவர் வீட்டு பெயர் பூசணி திருடர் வீடு என்று மாறிவிட்டது. பல தலைமுறைகள் கழித்தும் பெயர் மாறவில்லை. அவர் காதுபட பலர் பூசணிக்காய் திருடன் வீட்டை தாண்டி சென்றால் அந்த கோவில் வரும் என்பது போல் விலாசம் கொடுத்தனர். அந்த பணக்காரர் ஒரு ஞானியிடம் சென்றார். அவரிடம் நடந்ததை கூறி திருத்தம் கேட்க ஞானி அவர் கூறினார், உன் வீட்டில் தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடு என்று சொல்லி அனுப்ப அவரும் போட ஆரம்பித்தார். ஒரு வாரத்தில் அவர் காதுபட கேட்டார், அந்த தச்சர் வீடு எங்கே உள்ளது? ஒருவர் கூறினார், அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு உள்ளது, அதிலிருந்து 3வது வீடு என்று விலாசம் கூறினார். பூசணிக்காய் திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார். தவறு செய்து மறைத்தல் அல்ல இது, நல்லதை செய், தவறு தானாக மறையும் என்பதே கருத்து.